கைஜு நம்பர் 8ஓட சீசன் 1ஓட எபிசோட் 5 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வேறு டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கஃப்கா கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்டேன், நீ சொல்லி தான் என்னடா அப்படிலாம் செஞ்சேன், என்னடா ஆகி போச்சு அப்படிமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிளியம் கப் மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு 2 பார்சல் வந்திருக்கியா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடன் அடைகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு எகைன் பார்த்தீங்கன்னா கஃப்கா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அண்ட் அடுத்து கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணி காட்டினா பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாம் அந்த பாஸ் ஆனவங்க போகிறான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஃபிட்னஸில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தாங்களே அவனும் இருந்துகிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரெனோ கூட இஹாரா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இஹாரா தானே உன் பேர், அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கான். வேற நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போ போயிட்டு இருக்கு, நான் உன்னோட பெரிய ஆளாக வந்து காட்டுறேன் அப்படி மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கரும் வந்துட்டு இருக்கா. கிக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்தோடனே எல்லாம் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட்டிங் ரெடியாக இருக்காங்க. இப்போ கேப்டன் மீனா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கிக்கோரிஷினாமி ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க. அங்கே ஸ்டேஜில் கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்துட்டு எல்லாத்துக்கும் உங்கள் உயிர் பிழைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னால தான் உயிரிழப்பு பெருசாக இல்லாமல் வந்திருக்கு, அதுக்காக உனக்கு பாராட்டி கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அங்கே தான் கிக்கோர் ஆக்சுவலி யோசிக்கிறா, அவங்களெல்லாம் காப்பாற்றுந்து நான் கிடையாது, காப்பாற்றுந்து கஃப்கா பீனோ தான், ஆனால் அந்த ஆள் ஏன் இங்கே வரல, எங்கே தான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிக்கோர் ஆக்சுவலி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கஃப்கா அப்போ தான் வெளியே இருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ப்பா கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் அப்படி மாதிரி அவன் வந்துகிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் ரெண்டு பேருமே கிக்கரும் மீனா ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஒரிஜினலாக அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ ஃபெயில் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவன் தேவைப்பட மாட்டான், தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு ஏதோ சொல்ல வரா. பட் பார்த்தீங்கன்னா அவனை வைஸ் கேப்டன் ஹுஷினா தடுத்துறான். ஹுஷினா தடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் அவனை எடுத்துக்கிறேன், என் டீமில் அவனை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. என்னன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக திறமை கிடையாது, பவர்லாம் கிடையாது, அது உண்மை தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. காரணம் இந்த ட்ரைனிங் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தான் வந்து மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணான். அண்ட் அந்த கைஜோட வீக்னஸ் என்ன அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ கைஜோட அந்த ஒரு ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷனை நமக்கு தெரிஞ்சவன் ரொம்பவே முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் செம்ம ஜாலியாக இருக்கான்ப்பா, நல்லா ஜோக் பண்ணுறான், அவனை நம்ம கூட்டத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு காரணமாக அவனை குரூப்புக்குள்ள வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. மீனா என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்துட்டு நாங்கள் அவனை வந்துட்டு ட்ரெயினியாக தான் உள்ளுக்குள்ள சேர்த்துருக்கோம், அதனால தான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க சொல்லிட்டு இப்போ உள்ளே கூட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு என்னால் உத்தரவு கொடுக்க முடியாது, இதில் யார் வேணால் எப்போ வேணால் உங்களோட உயிர் போகலாம், என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என் கூட நின்று சண்டை போடணும், என்னோட கூட நின்று சண்டை போகிறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் என் கூட நீங்கள் எல்லாரும் நின்று சண்டை போடணும், எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், கண்டிப்பாக உங்கள் சேஃப்டிக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூட நின்று சண்டை போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டக்கு நம்ம காஃப்கா என்ன பண்ணுறான், கண்டிப்பாக நான் அவன் கூட நின்று சண்டை போடுவேன் மீனா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டது எல்லாருமே சுற்றி நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா அவன் சீனியர் ஆஃபீஸரை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க காஃப்கா பீனோ. அப்போ மீனா என்ன சொல்கிறா, அவள் பார்த்தீங்கன்னா காஃப்கா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக நடந்துக்கிறா. ஸோ ஃப்ரெண்டாக போய் இப்போ ஆஃபீஸராக நடந்துட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிற, நீ ஒரு சீனியர் ஆஃபீஸரை இப்போ கொஞ்சம் கூட பேர் மரியாதைலாம் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க, அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட்டாக 100 புஷ்அப் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஹொஷினா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பயபில் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கான்ப்பா, இதுக்கு தான் நான் அவனை வச்சுக்கணும்னு சொன்னேன், அண்ட் நீங்கள் அவனுக்கு கம்மியாக தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. மீனா வந்துட்டு சிரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹொஷினா வந்துட்டு எதுக்காக உண்மையிலேயே நம்ம காஃப்கா வந்து குரூப்பில் சேர்த்தான் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைஜு வந்துட்டு ஆக்சுவலி அட்டாக் நடந்துச்சுல, அந்த பையனை ஒரு கைஜு பார்த்தீங்கன்னா 9.8 ஃபார்ட்டிடியூட் லெவல் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்காவோட வைட்டல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து காணாமல் போயிருக்கு அந்த கைஜு வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த கைஜு வந்ததுக்கும் இந்த காஃப்காவோட வைட்டல்ஸ் குறைஞ்சதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹொஷினா பார்த்தீங்கன்னா காஃப்காவை அவனாக தான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த டீமுக்குள்ளே சேர்த்துருக்கான். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா புஷ்அப்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிக்கோர் வந்துட்டு பெருசு நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமா பேசணும், ஏதோ வந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்காக எந்திரிச்சு வாங்க நம்ம அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி வச்சுட்டு இருக்கேன். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பா பிஸா ஷாப்பா ஏதோ ஒரு ஷாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா காஃப்கானோட பேக் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் எது கைஜு உங்கள் வாய்க்குள்ளே போய் தான் நீங்கள் பவர்ஃபுல்லானீங்களா, சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், அதுதான் உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ காஃப்கா என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்றத போய் அங்கே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் ஏதாவது க்யூர் பண்ணுறதுக்கு வழி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத, உன்ன மாதிரிலாம் கைஜு கிடைச்சா அவங்க பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க, உன்னை ஒரேடியாக போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது,
ஒழுங்கா நீ இப்படியே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பெல்லாம் பண்ணிடாதம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிமா எங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை எட்டி ஒரே மிதி. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கைஜுவாக இருங்க என்ன வேணா இருங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலோ இல்லை மனுஷங்க பக்கம் திரும்பினாலோ நானே உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, இட்ஸ் ஓகேவா பரவாயில்ல அதான் உன் வேலை செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப்கா வந்துட்டு அதை சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ டார்கெட் ஷூட்டிங் ட்ரைனிங் எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறாங்க, எத்தனை ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுறாங்கன்றது முக்கியம். ரெனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு வரான், அடுத்து இஹாராவும் போயிட்டு வரான். 2 பேரும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெனோக்கு இப்போ 8%லேருந்து 18% ஏறி இருக்கு. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 20% ஏறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ கிக்கோரை போயிட்டு வந்துட்டு இருக்கா. ரொம்ப சீக்கிரமாகவே கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டா. அண்ட் அவளோட காம்பேட் பவர் 55%ன்னு சொல்கிறாங்க. என்ன இவன் நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க, நீங்கள் 2 பேரும் சேர்த்தா கூட என் பவர் வராதரா அப்படின்னு அவங்கள டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அங்கங்கே ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ரைவல்ட்ரீமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காஃப்கா வந்துட்டு அவன் தான் ரொம்ப லேட்டாக முடிச்சிருக்கான், 6 நிமிஷம் முடிச்சிருக்கான். அப்புறம் இப்போ காம்பேட் பவர் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் இருக்கு. செம்ம பவர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் கிக்கோர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என் 1% பவரை பார்த்தியா, ஒரு வழியாக இப்போ 0லேருந்து 1% வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என் 55 பவரை பார்த்துட்டு 1% வச்சு நீ சந்தோஷப்பட்டு இருக்கியா அப்படின்னு கிக்கோர் சொல்லிட்டு இருக்கா. மேலே இருந்துட்டு ஹொஷினா என்ன சொல்கிறான்னா, காஃப்கா இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை துரத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அவனோட பவரை வெளிக்காட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணு, இல்லைனா உன்னை வெளியே துரத்தி விட்டுரும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரைனிங்கெல்லாம் ரெடி ஆகுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ஓட சொல்லிட்டு இப்போ அடுத்து காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இஹாராவும் ரெனோ வந்துட்டு பார்த்தியா ஓ மசிலை விட என் மசில் தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி மசில்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா காஃப்கா எழுந்திரிச்சு, உங்கள் மசில் என்னடா பழக்கா பசங்களா, என் மசிலை பாருங்கடா, எத்தனை நாள் நான் பார்த்தீங்கன்னா க்ளீனப் காப்பில் வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா, இதான்டா என் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடியெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தெரியுது முன்னாடி தொப்பை தள்ளிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவன் தொப்பை இழுத்து பிடிச்சிட்டு இருந்திருக்கான். இஹாரா பார்த்தீங்கன்னா அவனை கலாய்க்கிறான், இந்த தொந்தியை வச்சிருந்தா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சேர போறியா, என்னையா பண்ண போகிற அப்படி மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டீஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அவராக்கி வந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் மிலிட்ரியில் வேலை செஞ்சவன்ல, ஸோ அவனுக்கு தான் பயங்கரமான ஃபிட்னஸ் இருக்குது, மசில் 6 பேக்லாம் வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவங்க 3 பேர் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இப்போ ஃபீமேல்ஸும் அவங்க ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது பார்த்தா அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மினா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மினா பார்த்தீங்கன்னா கிக்கோரை பார்த்துட்டு இவங்களுமே செம்ம ஃபிட்டாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க பவருக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு மினா கேட்குறாங்க. அது கிக்கோரை சொல்கிறா, நீங்கள் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்க, உங்கள் பாடி எப்படி ஃபிட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி, எது இங்கேயே சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் இருக்கிற ரூமில் எல்லாமே குளிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஏன் இங்கே சேர்ந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்டன் மினாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இதுக்குள்ளே சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே மினாவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ பெருசாக உன் கதையை சொல்லியா அப்படின்னு சொல்லி நம்ம காஃப்கா கிட்ட கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா அவன் கதையை சொல்கிறான். எது நீயும் மினாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸா, சின்ன வயசுலேயே இதில் சேர்றதா முடிவு பண்ணிட்டீங்களா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அட ஆமாப்பா அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப்கா கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ பார்க்க, ஒரு நிமிஷம் ஏரியா எங்கே போகிற, முழு கதையும் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பேர் அவன் பிடிச்சி இழுத்து ஒழுங்காக மொத்த கதையும் சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் சின்ன வயசில் போகிறது வளர்ந்தது இங்கே சேர்ந்தது எல்லா கதையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தா ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜென்ஸ் பாய் போல் இங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா ரெனோ ஒருத்தனை தவிர்த்து மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுடுதண்ணி இருந்திருக்காங்க, பயங்கர ஹீட்டப் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் உட்காந்து அவன் விசிறி இருக்கான். அண்ட் இப்போ அவங்க ட்ரைனிங் எடுக்கிற மாட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க, குளிக்கிறாங்க, அப்புறம் தூங்குறாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காஃப்கா மட்டும் கொஞ்சம் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அவங்கள விட டபுள் டைம் உழைச்சா தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி டபுள் டைம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற லைப்ரரிக்கு கேப்டன் ஹொஷினா வந்துடுறாரு. ஹொஷினா வந்து என்னப்பா ரொம்ப நேரம் வேலை செய்கிற போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சார் அப்படின்னு சொல்ல, கேப்டன் மினாக்காகவா அப்படின்னு ஹொஷினா கேட்குறாங்க. நமக்கு கூட நின்று சண்டை போடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ ஏன் பதவிக்கு போட்டி போடுறியா, அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லைப்ரரியோட சாவியை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். சாவியை வச்சுட்டு சரி சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்னமோ பண்ணு, ஆனால் என் வைஸ் கேப்டன் பதவியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. அண்ட் அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அலாரம் அடிக்குது, ஏதோ ஒரு இடத்துல கைஜு வந்துருச்சு. ஸோ கைஜு வந்ததுக்காக இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருந்தவங்க போகிறா முழிச்சிட்டு இருந்தவங்க போகிறா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் மிஷன் காஃப்கா, வந்து என் கூட நின்று என்ன சண்டை போகிறான்னு என்கிட்ட காட்டு அப்படின்னு ஹொஷினா சொல்லிட்டு போகிறதோட இந்த எபிசோட பார்த்தா முடிக்கிறாங்க. எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பட் ஓகே இதுதான் கதை, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டோரி ப்ரோக்ரஷன் தான் பார்க்க முடியும். வேறு நாள் தாங்க இந்த டேலாம் சொன்னது, நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.